ஐயா காமெடி நடிகர் வடிவேலு அவர்களே, உங்களுக்கு இது எதுக்கு இது தேவையில்லாத வேலை? உங்களுக்கு ஏற்கனவே அவ்வளோ பட்டும் திருந்தாத ஒரு மனுஷன் நீங்கள். விஜயகாந்த் அவர்களை அழித்த மாதிரி இவரை பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க, மக்கள் ஒரு முட்டாளுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிஎம்கேவோட நீங்கள் அடிமையாக இருங்க, அது எப்படின்னா போங்க. அது என்னங்க, அது சீசன் ஆனால் நீங்கள் வருவீங்களோ? அதிலேருந்து சினிமாவிலேருந்து வந்தால் சீசன் ஆனால் வருவீங்களோ? ஒன்றும் புரியலை. உங்கள் விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதுதான் இடமோ? ஒரு சினிமா துறையிலே இருந்துட்டு அதுதான் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? இதெல்லாம் யாரை வேணாலும் நம்பிடலாம், நம்ம கூட இருக்கிறவங்க ப்ளஸ் நம்ம கூட வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் தான். உண்மையாக இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கேவலமானன்னு சொல்லவும் முடியல இந்த இடத்துல. சரி விடுங்க, அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆனால் இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் இப்படிலாம் இவ்வளோ அவமானப்பட்டு இப்படிலாம் சினிமா துறைக்கு அதனால் இப்படிலாம் போயிட்டு அவங்க கொடுக்குற காசுக்கோசரம் இவ்வளோ நாள் அவர் சம்பாதித்த மக்களை எல்லாம் அதான் நீங்கள் காமெடியால் சம்பாதித்த மக்களை எல்லாம் இவ்வளோ இதுவாக வெறுக்க வைக்கிறீங்க. உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி பேசும்போது மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு மேலே வெறுப்பு தான் வருது கண்டிப்பாக. இவ்வளோ சரி, அப்போ தான் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுனீங்க, ஏதோ தெரியாமல் பேசுகிறீங்கன்னு நினச்சேன். இல்லை நீங்கள் தெரியாமலாம் பேசலை, பக்கா பிளானோடு தான் பேசுகிறீங்கன்னு இப்போ தெரியுது. அதுனா ஒரு நக்கலான சிரிப்பு வேறு, நக்கலான பேச்சு வேறு. நீங்கள் மட்டும்தான் பெரிய ஆள், டிஎம்கே தான் பெரிய ஆள், அது எப்படிங்க இந்தமாரி மனசாட்சியே நம்ம நீங்கள் எது சொன்னாலும் நம்புன்னு நினைக்கிறாங்களா மக்கள்? என்னான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தக்க பதிலடி இந்த முறை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுதான் எங்களோட சொல்லி என்னோட மெயின் ஆசை அதுதான். திரும்பவும் நீங்கள் தளபதிக்கு எதிராக பேசுனீங்கன்னா, விஜயகாந்துக்கு எதிராக பேசும்பொழுது அமைதியாக இருந்துட்டோம், அப்போ தெரியலை. இப்போது ஃபுல்லாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த நோக்கத்துக்கூட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த முறை நீங்கள் பேசுனீங்க, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதிலை மக்களே தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதாவது உங்கள் படங்கள்லாம் உண்மையாக புறக்கணிக்க வேண்டிய ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். என்னவோ அது என்ன சீசன் மட்டும் வந்து பேசுகிறீங்களா? நடிகர் வந்தால் மட்டும் வந்து பேசுகிறீங்க.